ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சோர்ந்து போனீர்களோ? குடும்பத்தில் என்னை கண்டுவிட மாட்டேங்காங்க, சர்ச்சையில் என்னை கண்டுவிட மாட்டேங்காங்க, ஆனால் நான் எவ்வளோ முக்கியமானவர்கள் சோர்ந்து போனீங்களே. இல்லை, நீங்கள் மதிப்புக்குரியவர்கள். நாட்கள் வரும், கர்த்தர்களை கனம் பண்ணுகிற நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா. கார் ஓட்டுறோம். பொதுவாக கார் ஓட்டும்போது சில பகுதிகள் மட்டும்தான் தெரியும். வீல், ஸ்டீரிங், பிரேக், கிளச், ஆக்சிலேட்டர், அந்த பாக்ஸ், சீட்டு, இது மட்டும்தான் தெரியும். மற்ற பொருட்கள் நமக்கு தெரிகிறது இல்லை, ஆனால் நமக்கு பயன்படுகிறது. அதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கு. என்சைக்ளோபீடியா பிரிட்டானிஷா அப்படி அந்த ஆராய்ச்சியில் அவங்க சொல்கிறாங்க, ஒரு காரில் 14,000 பொருள்கள் இருக்குதான். 14,000 பொருட்கள் இருக்குதான். அதில் சின்ன ஸ்க்ரூ இருக்குது, சின்ன போல்ட் இருக்குது, சில வாசர்ஸ் இருக்குது, பேரிங்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு வெளியில் தெரியுது என்ன தெரியும்? சீட்டு, ஸ்டீரிங், அந்த ஸ்பீக்கர், இப்படி ஏதோ ஒன்று ரெண்டு தான் தெரியும். அவன் மற்ற தெரிகிறது மட்டும்தான் முக்கியம், தெரியாத முக்கியம் நினைக்கிறீங்களா? இல்லை, கண்ணுக்கு தெரியாத அத்தனை பொருட்களும் முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்ம சில நேரம் நினைக்கிறோம், நான் சர்ச்சில் வெளியே தெரியலையே, ஒருவேளை கொயரில் இருக்கிறவங்களும் வெளியே தெரியும், வர்ஷிப் பண்ணுறவங்களும் வெளியே தெரியும், இசைவாசியும் வெளியே தெரியும், ஆனால் மறைமுகமாக இவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? ஸ்தோத்திரம். இந்த சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஒரு பெரிய தேவ மனுஷன். அவருடைய ஊழிய வெற்றி சிறக்க வர்ணிச்சு வர தனக்கு ஜெபிக்கிற 700 பேரை மறைமுகமாக வைத்திருப்பார். அவங்க சீனில் வரமாட்டாங்க, வர்ஷிப்பில் வரமாட்டாங்க, மியூசிக்கில் வரமாட்டாங்க, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸில் வரமாட்டாங்க. அவர் சொல்கிறார், என்னுடைய வெற்றிக்கே காரணம் அந்த ஜெபிக்கிற 700 பேர்கள். நீங்கள் சாதாரண நினைக்க குடும்பத்திலும் திருச்சபையிலும் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய பங்கு விலையேறப்பட்டது. ஹல்லேலூயா, ஆமென். அரபு தேசங்களுக்கு போன இந்த பங்காளிஸ் கஷ்டப்பட்டவங்க ரோடு கிளீன் பண்ணுவாங்க. அற்பமாக என்ன முடியாது, கொஞ்சம் சம்பளம், பாவம். அவங்களை இறக்கப்பட்டு காரில் போகிறவங்க தண்ணி கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்க சம்பளம் காணாமல் ரோடை க்ளீன் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவங்க ரோடு கிளீனிங் அந்த வேலையில் கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க, படிக்காதவங்க. ஆனால் ஒரு நாள் 2 நாள் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டா நாரி போகும். எவ்வளோ முக்கியமானவங்க தெரியுமா? ஆண்டவர் நல்லவர். ஆனால் அரபு மக்கள் அவங்கள ரொம்ப மதிக்கிறத நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, உதவி செய்வாங்க. எங்கள் எல்லாரும் விலையேறப்பட்டவர்கள். படிக்கலன்னு சொல்கிறீங்க, இல்லை, குடும்பத்தை நீங்கள் முக்கியமானவங்க, திருச்சபைக்கு நீங்கள் முக்கியமானவங்க. உங்களுக்குள்ளே ஸ்தோத்திரம் ஒரு தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். நீங்கள் விலையேறப்பட்டவர்கள். சரீரம் இருக்குது, இல்லை மூக்கு தான் முக்கியம், நான் சுவாசிக்க அப்படின்னு சொல்ல முடியாது. வாய் தான் முக்கியம், பிரியாணி சாப்பிட்றேன் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா கை தான் முக்கியம், வேலை செய்கிற சம்பளம் எல்லாம் முக்கியம் தான். கை கரெக்டு தான், கால் சரியில்லைன்னா வேலைக்கு போயிடுவீங்களா? இல்லை கண்ணில் ஒரு பிரச்சனை வந்துட்டா நீங்கள் வாசித்துருவீங்களா? எல்லா அவயவங்களும் முக்கியம். வாசிக்க கேட்கலாமா? ஆமென். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். தனித்தனி அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் சரீரம், the body of the Christ. எண்ணத்தோடு வாழுங்கள். முக்கியமானவர்கள் எல்லாரும் முக்கியமானவங்க. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியான ஒருவர். வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியான ஒருவர். தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். கிறிஸ்துவுக்காக சாதியுங்கள். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் தாழ்வு மனப்பான்மை மாறட்டும். அந்த மறைமுகமாக இருந்து அநேகர் கர்த்தருக்காக செய்கிற பிரயாசங்களை பார்க்கிறேன். பிரதிபலனை பிள்ளைகளுக்கு தார். நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டு கிருபைகளை தாங்கட்டும். God bless you. Have a nice day.